நாமக்கல்லில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் திங்கள் அன்று, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி அதிகாலையில் வழக்கத்துக்கு அதிகமானோர் ஆயிரக்கணக்கில் குவிந்ததால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு குறிப்பிட்ட 36 நிமிடங்கள் தியானம் செய்தால் வீட்டில் செல்வம் பிறகும், நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடுவீர்கள் என்று ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் வீடியோ போட்டதான் காரணம் என்று தெரிகிறது. நல்வாய்ப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டாலும் அங்கு எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை. நாமக்கல் மாவட்டம் கோட்டைச்சாலையில் லட்சுமி நரசிம்மர் கோவில் உள்ளது. 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோவில். இது தற்போது ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த லட்சுமி நரசிம்மர் கோவில் குடவரை கோயில். இங்குள்ள கோயில் பூஜை மற்றும் பராமரிப்பை தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை கவனித்து கொண்டிருக்கிறது. மற்ற நிர்வாகங்கள் இந்த கோவிலை பாதுகாப்பது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் மார்கழி முதல் நாளான திங்கள் அன்று காலை 5 மணி அளவில் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடையை திறப்பதற்கு அங்குள்ள அர்ச்சகர்கள் சென்ற பொழுது, அந்த நடை திறப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருந்ததை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். இவ்வளவு பேர் வருவதற்கு என்ன காரணம் என்று அங்குள்ளவர்களை கூடியிருந்தவர்களை அர்ச்சகர்கள் கேட்டபொழுது, மார்கழி முதல் நாளான இன்று காலை 6:30 மணியிலிருந்து 7:15 வரை தியானம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் செல்வம் பிறகும், கோடீஸ்வரராம் என்று ஒரு ஜோதிடர் கூறுகிறார், யூடியூப்பில் போட்டிருக்கிறார் என்று அங்கிருந்த மக்கள் கூறியிருக்கிறார்கள். வழக்கமாக மார்கழி மாதங்களில் பக்தர்கள் அதிகம் வருவது வழக்கம்தான். ஆனால் இதுபோன்று ஆயிரக்கணக்கில் கூடுவதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த கோயிலில் இதுவரை இந்த மாதிரி ஒரு சம்பவமும் ஏற்பட்டதில்லை. கூட்டம் கூடுவதற்கு பழனியைச் சேர்ந்த ஜோதிடர் பிறகு பிரபாகரன் என்பதால் அவர் யூடியூப்பில் அளித்த பேட்டிதான் காரணம் என்று தெரிகிறது. லட்சுமி நரசிம்மர் கோவிலில் காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரங்கள் வரை தியானம் செய்தால் செல்வம் பிறகும், நீங்கள் கோடீஸ்வரருக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று இந்த ஜோதிடர் பிரபாகரன் கூறியிருக்கிறார். இதை கேட்டுதான் மக்கள் திரண்டு விட்டார்கள். வீடியோவில் ஜோதிடர் பிரபாகரன் கூறியிருப்பதாவது, அனைவரும் குபேரனாக்கும் கிரக நிலையில் சூட்சுமம் என்ற தலைப்பில் வெளியான அந்த வீடியோவில் 9.5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு விசேஷமான நாளில் தியானம் செய்ததால் எனக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. அதேபோல் அந்த நாள் சிறப்பான நாள் தற்போது டிசம்பர் 16ஆம் தேதி வர இருக்கிறது. இந்த நாளில் நாமக்கல் நாமகிரி தாயாரும் லட்சுமி நரசிம்மரும் எழுந்துள்ள கோயிலில் பூஜை செய்து 36 நிமிடங்கள் வடக்கு பார்த்து நீங்கள் அமர்ந்து தியானம் செய்தால் பொருளாதாரத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும், கோடிகள் குமியும் என்று குறிப்பிட்டு வீடியோவை வெளியிட்டிருந்தார். வீடியோவை பார்த்த மக்கள் தான் நாமக்கல்லில் இருக்கிறார் என்று தெரிகிறது. இந்த கூட்டத்தில் நாமக்கலை சேர்ந்த மக்கள் ஒருவரும் பெயரளவில் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை, கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். மலேசியாவிலிருந்தும் சிலர் வந்திருந்தார்கள். கோவிலின் உள்மண்டபத்தில் வடக்கு திசையில் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்தனர் அவர்கள். இதனால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஆனால் கோவில் நடையை திறந்து தரிசனம் காட்டும் பொழுது மட்டும் தியானம் முடித்தவர்கள் தரிசனம் செய்வதற்கு போட்டி போட்டுக்கொண்டு முண்டியடித்து வந்தது மிகப்பெரிய கலைபேரமாகிவிட்டது. கோவிலுக்கு வருமாறு மக்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்த யூடியூபர் ஜோதிடர் அளித்த பேட்டி மட்டும்தான் மக்களை ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு அலைக்கழிய வைத்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. அனுமதியின்றி தியானம் நடத்தியால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாக மத்திய தொல்துறை அதிகாரி கூறினார். ஆனால் முறையான அனுமதி பெற்றுதான் அறநிலைத்துறையில் அனுமதி பெற்றுதான் தியான நிகழ்ச்சியை நான் நடத்தியதாக அந்த ஜோதிடர் கூறியிருக்கார். ஆனால் குடவரை கோயில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. பூஜை செய்வ மட்டும்தான் அறநிலைத்துறையின் வேலை. எங்களிடம் நீங்கள் எந்த விதமான அனுமதியும் பெறவில்லை என்று தொல்லியல் துறை முறையிட்டிருக்கிறது.